வணக்கம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த தொடர் நிகழ்விலே 202வது நிகழ்வாக இந்த மாலையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஜூம் அரங்கிலே என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இணையதளத்திலே யூடியூப் போன்ற இணையதளத்திலே இணையக்கூடிய நண்பர்களுக்கும், பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்ச்சி அடைகின்றேன். சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி 202 என்பது ஒரு பெரிய ஒரு மைல்கல். அந்த 200வதுக்கு வந்து பாராட்டிய பெருமக்களுக்கு நான் எத்தனை தூரம் நன்றி சொல்லியும் இன்னும் 120 வாரங்கள் தொடர்ந்து நான் ஒவ்வொரு வாரம் ஆரம்பத்திலையும் நன்றி சொல்லிக் கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இனிய நிகழ்ச்சியாக அது அமைந்தது. இப்போ இன்றைய தினம் இனிமே வந்து ரொம்ப சுவையா இருக்கும். நான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீண்ட பாரதியினுடைய பாடல்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது. இன்னும் சில பாடல்கள், சக்தி பாடல், காளி பாடல்கள்ல சின்ன சின்ன பாடல்கள், வித்தியாசமான பாடல்கள் இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அதனால தான் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாடல் சக்தி கூத்து என்பது. இது ஒரு பாடலாக எழுதப்பட்டது. பாரதியை வந்து நம்ம பலவிதமா ரசிச்சுட்டு இருக்கோம். பாரதிய அவருடைய சொல், பொருள், இந்த மந்திர சொல் சொல்றோம். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் பாரதி சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாரதியுடைய கொட்டேஷன் வந்து எல்லாருக்கும் கொட்டேஷன் தெரியும். பட் ஃப்ரம் வேர், எந்த கவிதை எந்த தொகுப்பிலிருந்து வந்ததுன்னு பல பேருக்கு தெரியாது. இன்றைய தினம் 200 வாரங்களை தாண்டி இந்த 202வதுல இன்றைய தான் நம்ம பார்க்கக்கூடிய பாடலிலே தான் அந்த சொல் இருக்கிறது. மந்திரம் போல் வேண்டுமாடா சொல்லின்போம் என்ற அந்த கொட்டேஷன் வரக்கூடிய பாடல் இது. ஆகவே அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதை நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுபோல பாரதியை பத்தி நம்ம பாடும்போது, பார்க்கும்போது பாரதியுடைய உரைநடை, கவிதைகள் எல்லாம் பார்த்தோம். இதுல இன்னொரு அடிப்படையான விஷயம் யாப்பு என்று ஒன்று இருக்கிறது. இது வந்து நான் இந்த தொடர் ஆரம்பிக்கும் போது இலக்கணம் பற்றி அதிகமாக பேசக்கூடாது என்று நான் தீர்மானம் செய்து கொண்டேன். அதுக்கு 2 காரணம் இருக்கிறது. அதுல ரொம்ப முதல் காரணம் என்னன்னா, எனக்கு அவ்வளவா இலக்கணம் தெரியாது என்பதுதான் என்னுடைய முதல் முதல் காரணம். 2வது வந்து இலக்கணத்துல மனசு போயிடுத்து அப்படின்னா, அது ரொம்ப அற்புதமான விஷயம். அது தனியா நம்ம அதை பேசக்கூடிய விஷயம். அதை கொண்டு வந்தோம்னா பல பேர் இலக்கணத்தை பற்றி அவர்கள் கொஞ்சம் கடினமா இருக்கும்னு நினைத்தார்கள். அதனால இலக்கணம் சொல்லல. இப்ப என்னுடைய நண்பர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பாஞ்சாலி சபதம் நூல் எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய அறிஞர், பாரதி அறிஞர். ஒரு ஒரு அது மாதிரி வந்து அவர் எழுதினது அந்த தொகுப்பு, அது போல வந்து உவேசா போன்றவர்கள் அந்த காலத்துல கிவாஜா போன்றவர்கள் எழுதினால் ஒரு பாட்டினுடைய விளக்கம் சொன்னால் ஒரு 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 சொற்கோவை அல்லது சொற்றொடர் அல்லது சொல்லை எடுத்துக்கொண்டால் முதல்ல அதுக்கான இலக்கண அமைதியை கொடுப்பார்கள். இது எப்படிப்பட்ட இலக்கணம் பின்னாலே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இது அந்த கால வழக்கம். அது பண்டித நடை என்று விட்டு விட்டார்கள். ஒரு அது மட்டும் இல்ல, உவேசா போன்றவர்கள் என்ன செய்வார்கள், அல்லது வடிவேலு செட்டியார் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப விளக்கமாக வியாக்கியான உரைகள் எழுதியவர்கள். இதை சொல்வதற்கான பின்குறிப்பு என்ன, என்ன இலக்கணத்தினுடைய பின்னணியிலே இதை பேசுகிறோம், இது வேறு என்னென்ன இலக்கியங்களிலே பயின்று வந்திருக்கின்றன என்பதெல்லாம் குறிப்பார்கள். அதனால அது ஒரு மிகப்பெரிய அதுக்கு வந்து நான் இந்த நாளே நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால அதை நான் சொல்ல ஆரம்பிக்கல. ஆனா இன்றைக்கு நான் வந்து அந்த யாப்பு என்பதிலே ஒன்றை குறிப்பிட விடுகிறேன். இதற்கு முன்னால் இந்த தொடரிலே நான் யாப்பு பற்றி பேசிய இடம் ஒன்று இருக்கிறது. அது எங்கே அப்படின்னா, விநாயகர் நான்மணி மாலையில நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன். ஏனென்றால் பாரதி ரொம்ப சேஸ்ட் யாப்பு. அதாவது பாரதிக்கு வந்து அஹ், பல சாதாரணமான நாட்டுப்புற டைப்ல தான் இந்த பாட்டு கூட அப்படி இருக்கு. அது மாதிரி பாடல்கள் எழுதின பாரதி ரொம்ப அருமையான யாப்புல, ரொம்ப மரபு சார்ந்த யாப்பிலே எழுதியிருக்கிறது தான் நான்மணி மாலை. அதில் இருக்கக்கூடிய மென்பா, கலியுறுத்த கட்டளை கலித்துறை, விருத்தங்கள், அகவல் ஆசிரியப்பா, இதெல்லாம் நான் சொன்னேன். அப்படி பார்க்கும்பொழுது இன்னொன்றையும் சொன்னேன். என்னுடைய நண்பர் இலந்தை அவர்கள், இலந்தை ராமசாமி போன முறை வந்திருந்தாரு. அவர் அவர் வந்து ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதாவது எத்தனை வகையான சிந்து பாடல்கள் பாரதி பாடி இருக்கிறான் என்று. அதுல அருமையா விளக்கங்கள்லாம் கொடுத்து உதாரணங்கள் கொடுத்து எழுதியிருக்காரு அவர். அது கிட்டத்தட்ட ஒரு 20 29 வகையில சிந்து வகையில பாரதி பாட்டு எழுதியிருக்கிறார். இது தவிர வந்து
கண்ணன் பாட்டுல பாத்தீங்கன்னா நீ 23 கண்ணன் பாட்டுல வந்து வெவ்வேறு வகையான பாடல்கள். அதுல வந்து ஒரு பாடல் வந்து கீர்த்தனம் மாதிரி வரும். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், பொன்னை புகழை பொருளை விரும்பும் என்னை சின்ன கவலைகள் என்னை தின்னத்தகாதென்று நின்னை சரண, இப்படி வரும். அப்போ வந்து இது தவிர பாரதி என்ன செய்திருக்கிறான், பாடல்களாக பல எழுதியிருக்கிறார். அந்த பாடல்கள் என்று சொன்னால் என்ன பொருள், இந்த பாடல்கள் எங்கேருந்து வந்தது, இந்த பாடல்களுக்கான பின்னணி என்ன பார்த்தா, அதாவது பாடல்கள் என்று நான் சொல்வது கீர்த்தனங்கள் என்று சொல்வது எப்படின்னா, ஒரு பல்லவி, ஒரு அனுபல்லவி, ஒரு சரணம், இப்படி வரக்கூடியது வந்து பின்னாலே கர்நாடக இசையிலே இப்ப பாடக்கூடிய பாடல்கள் பூராவும், தமிழ் பாடல்கள் கூட அந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எல்லா எத்தனையோ பெரியசாமி துரையன் எழுதியிருக்கிறார், அது மாதிரி எத்தனையோ பாபநாசன் சிவன் எழுதியிருக்கிறார், எல்லாரும் இந்த மாதிரி வந்து கீர்த்தனை எழுதியிருக்கார். இதை போல சில சில பகுதிகளை பாரதியும் எழுதியிருக்கிறார். எப்படின்னா அவனுடைய இது இந்த ம், ஆ, சொல்ல வல்லாயோ கிளியே, சொல்ல நீ வல்லாயோ, அருமையான பாட்டு, அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும் நாளைக்கு. சொல்ல வல்லாயோ கிளியே, சொல்ல நீ வல்லாயோ, அந்த பாட்டு. அது மாதிரி இந்த பூலோக குமாரி, ஹே அமிர்தனாரி என்று மணிப்பிரவாள நடையிலே பாரதியுடைய 2 பாட்டுல அது ஒண்ணு. அதுல வந்து பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று வரும். ஆனா இந்த பாடல்ல என்ன செய்திருக்கிறான் பாரதி என்று சொன்னால், பல்லவி சரணங்கள், அவ்வளவுதான். இன்னும் சில பாடல்கள்ல வந்து சரணங்களா இருக்கும், கன்னிகளா இருக்கும், ஆனா பல்லவியே இருக்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, அது நம்ம பல்லவியை வச்சுட்டு இருக்கோம், ஆனாலும் அது பல்லவி என்று தனியாக அவன் குறிப்பிடவில்லை. அப்ப இந்த பாட்டுல பார்க்கும்போது அந்த சக்தி கூத்து என்ற பாடலிலே எப்படி இருக்கிறது அமைதி என்றால், ஒரு பல்லவி, அதுக்கப்புறம் 4 கன்னிகள், சரணங்கள். இது நான் யோசித்து பார்த்தேன் ஒரு காலத்துல, நாங்க இதை பத்தி பேசும்போது ஒரு இடையில சொல்லியிருக்கேன், இது என்ன சார் இது பல்லவி, அனுபல்லவி, அப்புறம் சரணங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், எங்க என்னுடைய குருநாதர் மதுரை ஜிஎஸ் மணி சார் அவர்கள் யூஸ் டு சே, பல்லவி இஸ் தி பேர்டன் ஆஃப் த சாங் என்று சொல்லுவார். பேர்டன் ஆஃப் த சாங்னா என்னன்னா, அது சுமை தாங்கி மாதிரி, பல்லவி தான் இருக்கணும். ஒரு பல்லவி அதுதான் உலகத்தையே புரட்டி போட்டுரும். கண்ணாசம் எழுதின ஒரு பல்லவி போனால் போகட்டும் போடான்னு ஒரு சாதாரண விஷயம், அதை வந்து ஒரு பல்லவியை மாத்திட்டார். எப்படி அந்த பாட்டு எப்படி நிற்குது பாருங்க. அது மாதிரி இந்த பல்லவி தான் அதுக்கு சொல்லும். ஆகவே அந்த பல்லவியை தொடர்ந்து அணு என்று சொன்னால் அர்ஜென்ட், துணை முதல்வர், துணை முதல்வர் அப்படின்லாம் சொல்ற மாதிரி, அது வந்து அனுசரணையா போறதுங்கிறான. சரணை அனுசரணை, அதன் பின்னால் தாள் சரணோடு போகுது, அனுசரணை அனுசரித்து போவது என்று சொல்லுகிறார். அது மாதிரி அந்த பல்லவி சூப்பர், அந்த பல்லவியை அதன் பின்னாலே தொடர்வது அனுபல்லவி. இப்போ கேட்டாரு சரணங்கள்லாம் என்ன அப்படின்னா, சரணங்கள் வந்து அதுதான் துணை, அதுக்கு அடுத்தது பின்னாடி உன்னையே தொடர்கிறேன் நீதான் எனக்கு துணை என்று அந்த பல்லவி பின்னாடி எல்லாம் போறது. ஆகவே ரொம்ப அருமையான அனுபவம் இது வந்து. தமிழிசை மூவர் என்று சொல்லத்துல வந்து, தமிழிசை மூவர்ல 15, 16ஆம் நூற்றாண்டுல இருந்தவர் முத்துத்தாண்டவர். அவர் தான் ஆரம்பம், த ஃபர்ஸ்ட் மேன் டு ரைட் தமிழிசை. தமிழிசை பாடல்கள் அவர்தான். அவர்தான் வந்து இதே மாதிரி கீர்த்தனம் மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த பாடல்கள் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்றெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்கு போக வேண்டாம் நாம. சஃபைஸ் டு சே, அதாவது பாரதியுடைய சக்தி கூத்து என்ற பாடலை இன்றைய தினம் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யும் போது, சக்தி கூத்து என்று பாரதி எழுதியிருக்கிறார். அதை ஒரு பாடல் வடிவத்திலே எழுதியிருக்கிறார். அதற்கான பின்னணியை நான் சொன்னேன். இது போன்ற பல பாடல்கள் பாரதி எழுதியிருக்கிறார். சில கவிதைகளை பாரதி கவிதைகளை நம்ம பாடலாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏன் தேசிய பாடல்ல கூட வந்து அஹ், வந்தே மாதரம் என்போம், இது போன்ற பாடல்லாம் வந்து பாடுவதற்காகவே பாரதி எழுதியிருக்கிறார், வாயெடுத்து பாடுவதற்காக. ஆகவே இதை வந்து இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய இந்த யாப்பு இலக்கணத்தை பார்க்கும்போது, பாரதி இதை வந்து ஒரு ரொம்ப எளிமையான சந்தத்திலே, இது நாட்டுப்புற பாடலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு சிந்து வடிவம். ஒரு ச ஒரு ஒரு சில பல்லவி எப்படி வரும், ஃபார் எக்ஸாம்பிள் முருகா முருகா முருகா, அந்த பாட்டு இருக்கு, அதுல வந்து பல்லவி சரணம் தான் வரும், நடுவில் அனுபல்லவிலாம் வராது. ஆகவே இது அப்படி கையெடுத்து பாடுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக பாரதி எழுதுகிறான். ஆனா ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பாரதியில ரொம்ப ரேர் இந்த மாதிரி இருப்பது, ரொம்ப ரொம்ப அதிகம் கிடையாது. இந்த புற வடிவம், அதாவது இந்த யாப்பு வந்து ரொம்ப எளிமையான யாப்பு. ஆனா இந்த எளிமையான யாப்புல ரொம்ப கனமான சொற்களை போட்டிருக்கிறான் பாரு. கடினமான சொற்களையும் கடினமான கருத்துக்களையும் இதுல வைத்திருக்கிறார். எப்படி பாரு, இந்த காம்பினேஷன் ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும். தகத் 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 தகதகவென்றாடோமோ, அகத் தகத், அது மாதிரி சக்தி 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 என்று பாடோமோ.
தக 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 தகவென்றாடோமோ. அப்படி ஒரு ஜதியில ஆரம்பிக்கிறான். இந்த ஆடோமோங்கிற பாட்டுல வந்து இந்த இந்த முதல் வரியை சொல்றதுக்கே கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். சில பேர் எத்தனை எத்தனை சொல்றாங்க தெரியாது. தக 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 தகவென்றாடோமோ. தக 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 3 வாட்டி. அப்புறம் தக தக 2. தக 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 தகவென்றாடோமோ. சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. அப்படி இது சாதாரண பாட்டுக்கு இருக்கக்கூடிய எளிமையான ஒரு பாடலாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சொற்கள், அதனுடைய பொருள் கொஞ்சம் கடினமா இருக்கும். இந்த காம்பினேஷன், அதனாலதான் இந்த பாட்டை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு பார்க்க இருக்கிறோம். இது தலைப்பு வந்து சக்தி கூத்து என்று வைத்திருக்கிறானே, அது என்ன பொருள் என்று கேட்டால், இந்த கூத்து என்பது இப்ப வந்து தமிழ்ல வந்து முத்தமிழ் சொல்றோம், இயல் இசை நாடகம் என்று சொல்கிறோம் இல்லையா? இது உங்களுக்கு தெரியும். அதை விளக்கணுங்கிறது இயல் இசை நாடகம். இந்த இயல் இசை நாடகம் மூன்றும் ஒன்னா சேர்ந்தா என்னன்னா அதுதான் கூத்து. அது எல்லாம் சேர்ந்தா கூத்து. அதான் கேட்கிறேன், என்னடா கூத்து அடிக்கிற அப்படிங்கிறான். கூத்துன்னா எல்லாம் ஆல் இன்க்ளூசிவ். அதுல விளக்கே கிடையாது. ரொம்ப அருமையான அடிப்படையான நாட்டுப்புற கலை அது. அதே அந்த பாடல் எடுத்து மட்டும் இல்ல, அதை கூத்து என்று ஆக்கினான் பாரதி. சக்தி கூத்து என்று தலைப்பு கொடுத்தான். தெரிந்து கொள்ளுங்கள், இது கூத்தாடுவதற்காக, இது நாட்டுப்புற கலை என்று. அப்போ சங்க காலத்திலிருந்து ஆரம்பிச்சு, சங்க காலத்துல வந்து 11 கீழ்கணக்குல கூத்தர் ஆற்றுப்படையினே ஒரு ஆற்றுப்படை நூல் உண்டு. அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, மலைபடு கடாம். மலைபடு கடாம் அப்படின்னு சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டமா டொமா மலைபடு கடாம். அதுல என்ன அப்படின்னா, முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த கூத்தர் ஆற்றுப்படையில கூத்தர் என்பவர்கள் எல்லாம் அந்த காலத்துல வந்து இசைவாணர்கள், எல்லாம் பாடிக்கொண்டு செல்வார்கள். சில பேர் கேட்பார்கள், சார் சங்க கால புலவர்கள் வந்து எல்லாரும் போய் பாடினார்கள் என்று சொல்கிறார்களே, கவிதையை சொன்னார்களா? எனக்கு தெரிந்து அது பல பேர் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பெரிய தமிழிசை விற்பனர்களோடெல்லாம் அண்மையிலே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்கள், தமிழிசை பற்றி ஆய்வு செய்தவர்கள், அருணாச்சலம் பேராசிரியர்களிருந்து எனக்கு புத்தகங்களும், அவர்கள் எழுதிய புத்தகங்களும், அவருடைய சில பழக்கமும் உண்டு. எனவே நான் இதை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன். அப்பெல்லாம் ஆமா சார், நிச்சயமா பாடியிருப்பாங்க. பாடாத கிடையவே கிடையாது. அந்த காலத்துல வந்து சங்க காலத்திலிருந்து ஆரம்பித்தா அவர்கள் வந்து கவிதை என்பதை பாடித்தான் காட்டுவார்கள். இதுல வந்து இது எப்படின்னா, இதை உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய அனுபவத்துல என்னுடைய வயதுக்காரர்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் குறைவா ஒரு 5-10 வயசு குறைவா இருக்கிற கூட கூட நம்ம பள்ளிக்கூடத்துல தமிழ் படிக்கும்போது தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் செய்யுள்களை எல்லாம் பாடித்தான் காட்டுவார்கள். ஏதோ ஒரு ராகத்துல பாடி காட்டுவார்கள் அந்த காலத்துல. அப்புறம் தான் வந்து அந்த பாட்டு இல்லாத போயிடுது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து என் சரித்திரம், உவேசாவுடைய என் சரித்திரம் படித்தால், உவேசா வந்து திருவாவடுதுறை ஆதீனம் சுப்பிரமணிய தேசியர் அமர்ந்திருப்பார், சொல் விளக்கம் சொல்வார் அல்லது விளக்கம் சொல்வார். அப்போ உவேசா அந்த விளக்கம் சொல்லும்போது கிட்டத்தட்ட சங்கராபரண ராகத்தில் எடுத்து அந்த அந்த செய்யுளை படித்தார் என்று இருக்கும். ராகம் ஒரு ராகத்துல தான் போடுறோம். அப்பதான் பண்ண ஆரம்பிச்சது அந்த காலத்துல. அப்போ இந்த ராகம் இசை இல்லாம இது எதுவுமே கிடையாது. அப்படி இசையில அது மட்டும் இல்ல, நீங்க அந்த கூத்தராற்றுப்படை படித்தா என்னன்னா, எத்தனை விதமான இசை கருவிகள் இந்த நாட்டிலே இருந்து, எப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள், அவங்க எப்படி இருந்தார்கள், ஒரு வாழ்க்கை முறை, இதெல்லாம் இதெல்லாம் பத்தி நிறைய செய்திகள் உண்டு, அருமையான செய்திகள் எல்லாம் உண்டு. ஆகவே அந்த கூத்து என்பது அவ்வளவு பெரிய விஷயம். அதுல குறவை கூத்து, கொற்றவை கூத்து, சிலப்பதிகாரத்துல வருகிறது கூத்து எல்லாம். ஆகவே சக்தி கூத்து என்ற ஒரு தலைப்பிலே விஷயம் தெரிந்தவர்கள் பாரதியை வந்து இந்த சக்தி கூத்துன்னா இத்தனை விஷயம் புரிஞ்சுப்பாங்க. அடடா, இவ்வளவு விஷயம் இருக்காதுல என்று. அப்படி சொன்னான். அப்ப இதை வந்து எப்படி சம்மப் பண்றது, எப்படி சம்மப் பண்ணி சொல்றது அப்படின்னா, பாரதி தன்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் எழுதுகிறான், பாமர ஜனங்களும் விரும்புகின்ற மெட்டு யார் ஒருவன் அமைத்து கொடுக்கிறானோ அவன் எதிர்கால சந்தையில் அவன் தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய உபகாரம் செய்கிறான், தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய புதிய உத்வேகத்தை கொடுப்பான் என்றெல்லாம் எழுதுகிறார் பாரதி. ஆகவே அவரே அதை செய்திருக்கிறார். அப்ப என்ன பொருள்? பாட்டிலையும் சரி, பக்தியிலையும் சரி, அதை கிட்ட எடுத்துன்னு போறார். நம்ம வந்து ஞான பாடல்கள் ஆரம்பிச்சு சக்தி பாடல்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல இருக்கக்கூடிய அந்த சக்தி என்ற அந்த உருவத்தை, சக்தி என்ற கடவுளை, அந்த சக்தி என்ற கருத்துருவை அவன் எப்படி தேசியத்துக்கு பயன்படுத்தினான் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய கருத்தாக இல்ல, பல பெரியவர்களுடைய ஆராய்ச்சி கருத்துக்களை எல்லாம் உங்களோட பங்கு கொண்டேன். அதனுடைய அடுத்த வடிவமாக பாரதி என்ன செய்கிறான், இப்படிப்பட்ட சக்தியை நாம் எளிய மக்களுக்கு அவருடைய மொழியிலே பாடி பரவுவதற்கு கொடுக்க வேண்டும்.
அப்ப பாரதி என்ன நினைக்கிறான், இந்த போன்ற பாடல் என்னன்னா ஊருக்கு பெருமக்கள் கிராமத்துல வெளியில இருக்கக்கூடிய கோவிலுக்குள்ள இல்ல, வெளியில இருக்கக்கூடிய துணை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், வீரை என்கிறான். வீரம்மா அதாவது காட்டு வழிதனிலே அன்னே கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குல தெய்வம் அன்னே வீரம்மை காக்குமாடா. நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருங்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பெயர் சொன்னால் காலனும் நடுங்குமடா. எப்படி பேசுறான் பாருங்க. அந்த எளிமை இந்த பாட்டுல சொல்லல இல்ல. Because this is a transition song. சக்தியினுடைய அற்புதமான கருத்துக்களை எல்லாம், தத்துவங்களை எல்லாம் பிணைத்து வைத்திருக்கக்கூடிய வேத கருத்துக்களை இங்க வைத்திருக்கிறான் பாரதி இந்த பாட்டுல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதாவது வந்து the container is very simple, the contents are very difficult to understand. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாட்டு இது பாட்டு. அதனால இதெல்லாம் தான் அதுக்கு பூர்வாங்கமாக நான் சொல்லக்கூடிய விஷயம். இதை தாண்டி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆஹ், பல்லவி சரணம் என்பதில் முதல்ல நம்ம பல்லவியை பார்க்கிறோம். இதுல வந்து பாரதி ராகம் பியாக் என்று எழுதியிருப்பார். நீங்க புக் எடுத்து வச்சுட்டு போய் நினைக்கிறேன். இந்த புக்ல வந்து ராகம் பியாக். பியாக்னா பெஹாக், நம்ம சொல்லக்கூடிய பெஹாக். அந்த பாட்டை பார்த்துடலாம் இப்போ. சக்தி கூத்து ராகம் பியாக், பெஹாக்ங்கிறது பல்லவி. தகத் 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 தகவென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தகத் 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 தகதகவென்றாடோமோ சிவசக்தி சக்தி என்று பாடோமோ. இதுல வந்து 3 முறை நீங்க இதெல்லாம் இது வந்து எல்லாரும் அப்படி அப்படி சொல்லி பார்க்கணும். இந்த தடை இல்லாம இந்த இந்த பல்லவியை சொல்லி பார்க்க நம்ம கத்துக்கணும். சரணத்துக்கு அப்புறம் போலாம். முதல்ல பல்லவியிலே நம்ம நிற்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. 3 முறை வருகிறது. தகத் தகத் தகத், அதுக்கப்புறம் தக தக. எப்படி வந்து திருப்புகழ் சந்தங்கள் எல்லாம் திருப்புகழ் படிக்கும்போது ஆஹ், அது வாய் விட்டு தான் படிக்கணும். அது அது பாடலாம். சில பேர் பாடுவா, நிறைய பாடியிருக்கா திருப்புகழ். சங்கரையர் போன்றவர்கள்லாம் திருப்புகழ் பாடலாக நிறைய பாடக்கூடியவர்கள். அது வெறுமனே வந்து சந்தத்தோட படிப்பதே ஒரு சுவையாக இருக்கும். அதுபோல வந்து அதை தடையற படிக்க தகத் 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 தகதகவென்றாடோம். அதுல கூட தகத் தகத் தகத், அது பாருங்க தமிழ்ல இருக்கக்கூடிய அழகு. தகத் 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 தக தகன, அது வந்து ஸ்பீட் ஆயிடும் தன்னாலேயே. தகத் 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 தகதகவென்றாடோமோ சிவ சக்தி 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 என்று பாடோமோ. அந்த 3 சக்திக்கும் ஒரே இடைவெளி வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல அந்த பாட்டை பாரதி அமைத்திருக்கிறார். இதுதான் அந்த பல்லவி. இந்த பல்லவியை தாண்டி இருக்கக்கூடிய சரணங்களை நாம் பிறகு பார்ப்போம். ஏன்னா இது வந்து மனதில் நிற்காது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதை சரணங்கள்னா 4 சரணங்கள் இருக்கு. அந்த 4 சரணங்களை ஒவ்வொன்றா பார்க்கிறோம். முதல்ல இதை பார்த்துக்கலாம். தகத் 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 தகம். இதுல என்ன முக்கியமான விஷயம்? இதுல என்ன அப்படின்னா, தகத் 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 தகவென்று ஆடோமோ என்று அந்த அந்த பல்லவி எதை குறிக்கிறது? அது சொல்லும் போதே பாரதி தனியாக பாடவில்லை, ஒரு கூட்டத்தை கூட்டுறான்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நான் என்னும் பொய்யே நடத்துவோம் நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். உள்ளம் புறமுமாய் என்ற அந்த பரசை உள்ள இதெல்லாம் தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க அந்த பல்லவியில அது பியூட்டி ஆஃப் தமிழ். தகத் 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 தகவென்றாடோமோ அப்படி கேட்கும் போதே ஒரு கும்பல்ல சொல்ல வாங்க ஆடலாம். இவ சக்தி 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 என்று பாடோமோ என்று இந்த இந்த படிவத்தை இவன் கேட்கிறான். அப்ப இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று பார்த்தால், சக்தி உபாசனையில அதை தேசியத்துக்கான பின்னணியாக மாற்றிய பிறகு பாரதி இதை மக்களிடையே கொண்டு சேர்க்க விரும்பினார். மக்களிடையே சென்று சேரக்கூடிய இந்த எளிமையான வடிவம் என்று அவன் அமைத்த பிறகு அந்த பல்லவியிலேயே இது வந்து தனிப்பட்ட மனிதனுக்கானது அல்ல, இது தனியாக வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பாட வேண்டிய விஷயம் அல்ல, இது வெளியில. அப்ப என்ன பொருள்? சக்தி கூத்து என்று தலைப்பு கொடுத்தாலும் இது தெருக்கூத்து. அந்த காலத்துல தெருக்கூத்து என்று சொன்னார். நடுத்தெருல இருக்கேம்மா, தெருல இருக்கிறேம்மா. தெரு என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். பொதுவா இப்ப இருக்கக்கூடிய சம்பிரதாயத்துல மரபில பார்த்தா தெருவில் நிற்கிறான்டாமா. தெரு என்பது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, பெருமையா சொல்றது இல்ல. தெரு என்பது சாதாரண சொல்ற தெருவில் நிற்கிறான. ஆனா நம்ம நாட்டுல என்ன செய்தார்கள்? அந்த தெருவிலே இசைக்கக்கூடிய தெருக்கூத்து என்பது மிகப்பெரிய இசை வடிவம். ஏனென்றால் அதுதான் எப்படி வந்து இறைவன் வந்து மூலஸ்தானத்துல உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல இருந்தாலும் எப்படி உற்சவ மூர்த்தியாக தெருக்களில் வரும். ஒவ்வொரு கோவிலிலும் உண்டு அது. உள்ள இருக்கிற அந்த உற்சவ மூர்த்தியை வெளியில தெருவாக கொண்டு வருவார்கள். அதுபோல கலைகள் என்பவை
தனி அறைகளா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளாகட்டும், கற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சி பெறக்கூடிய இடம் அந்த அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இடம். ஆனா அதை விளக்கமுறை வெளிப்படுத்தக்கூடிய இடம் வெளி மேடை, புற மேடை. சிலப்பதிகாரம் எழுதுகிறது. சிலப்பதிகாரத்துல வந்து அருமையான செய்திகள் இருக்கின்றன. ஒரு மேடை வந்து ஒரு நாட்டிய மேடை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எத்தனை அளவு, எவ்வளவு அடி இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், அதுக்கு லைட் எங்கே இருந்தெல்லாம் போடணும், இதெல்லாம் சிலப்பதிகாரம் பேசுகிறது. சங்க பாடலும் பேசுகிறது, எப்படி அரங்கத்தை பற்றி எல்லாம் பேசுகின்றன. ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே சக்தி கூத்து என்று சொல்லும் பொழுது அது தெருவிலே நின்று ஆடக்கூடியது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இது தனியாக சொல்ல வேண்டியதில்லை, மக்களை கூட்ட வேண்டும். சரி, மக்களை கூட்ட வேண்டும் என்று ஏன் பாரதி நினைக்கிறான் என்று கேட்டால், அவன் இந்த சக்தி என்ற உபாசனையை நாடு முழுதும் பரப்ப விரும்பினான். அதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், சக்தி என்பதை ஒரு நிலையிலே இந்த தேவியாக, இந்த பாரத தேவியாக அவன் உருவகம் செய்கிறான். அதற்கான பின்னணியில் தான் இந்த பாடல்களை எல்லாம் அவன் எழுதுகிறான். அதனால எப்படி கண்ணன் பாட்டுல வந்து கண்ணனை கண்ணமா ஆக்கினா கூட அங்க வந்து காதல் ரசம் அதிகமாக இருந்தது. ஆனா சக்தியை பற்றி பாரதி பேசும்போது வீர ரசம் அதிகமாக இருக்கிறது, சிங்காரம் கம்மி, வீரம் அதிகமாக இருக்கிறது, தாய்மை ரசம் அதிகமாக இருக்கிறது, தேசப்பற்று அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் நினைத்து கொண்டு இந்த பாடல்ல பார்க்கும்பொழுது தக 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 தகவென்றாடோமோ சிவ சக்தி 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 என்று பாடோம். இது எப்படின்னா, இது கிட்டத்தட்ட இது வந்து முதல்ல வந்து சந்தம், அதுக்கப்புறம் வந்து சொல் வருகிறது. முதல்ல வரக்கூடிய விஷயத்துக்கு பேரு சந்தம். எது சந்தம்? தக தக. இப்போ இதுல வந்து வண்ண குறிப்பாக சொல்வார்கள். திருப்புகழ் சொல்லும்போது முதல்ல வந்து நீங்க திருப்புகழ் பதிப்பு அந்த புக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த சந்தத்தை எழுதியிருப்பார்கள். தன தன தான தன தன தான தன 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 தான தா அந்த மாதிரி வந்து எழுதியிருக்கும். அது மாதிரி இந்த பாடல்ல வரும்போது முதல்ல வரக்கூடிய தக 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 தகவென்று ஆடும். அதுக்கு பின்னாடி வரும்போது சொல் வருகிறது. இது என்ன பின்னணி அப்படின்னா, பொதுவா வந்து நீங்க உங்க எவ்வளவு பேருக்கு நீங்க இதை கவனித்தீர்கள் தெரியாது. நாட்டியத்துல வந்து ரெண்டு விதமான வர்ணங்கள் உண்டு. டான்ஸ் ஆடுறது வர்ணத்துல. அதுல ஒண்ணு வந்து ஒண்ணு பேர் வந்து பதவர்ணம் என்று பெயர். சில வர்ணங்கள் நாட்டியத்தில் ஆடும்போது வெறும் சுரத்தினாலேயே இருக்கும். சுரம் மட்டும்தான் இருக்கும். அந்த சுரம் வந்த பிறகு அதுக்கு வந்து பதம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு வேர்ட்ஸும் வரும். அது பேர் பரம். இப்போ வந்து கமாஸ்ல இருக்கக்கூடிய மாதே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் எழுதின வர்ணம் ரொம்ப பாப்புலர். அந்த வர்ணத்தை அந்த மாதிரி வரணும். லால்குடி சார் எத்தனையோ வர்ணங்கள் பதவர்ணம் செய்திருக்கிறார். இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாரு. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்த காலத்தை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாட்டிய மாடுகளுக்கு தெரியும். பதவர்ணம் என்று சொல்வார்கள். அந்த பதவர்ணத்துல என்னன்னா முதல்ல வந்து சுரங்களா வரும். அதுக்கு அடுத்த லைன் அதே சுரத்துக்கான சொற்கள் வரும். இது கேட்டு பார்த்து ரொம்ப அருமையா இருக்கும். அது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு வந்து எனக்கு எனக்கு அது அது பாட தெரியாது. அதுக்கு அது கேட்டு பாருங்க. பதவர்ணம் கூகுள்ல போயோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒன்று போட்டு ஒரு யூடியூப்ல பதவர்ணம்னு பாருங்க. முதல்ல சுரம் வரும். அப்புறம் அது மாதிரி இங்க வந்து முதல்ல சந்தம் வருது. தக 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 தகவென்றாடோமோ சிவ சக்தி 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 என்று பாடோமோ என்று அதுல வருகிறது. அது மட்டுமல்ல, இதுல என்ன முக்கியமான செய்தி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்னா, பாரதியினுடைய கட்டுரையிலிருந்து நான் சார் இந்த சக்தி கூத்து இது தவிர பாரதி ஏதாவது சொல்கிறானா என்றால், இந்த கூத்து இந்த மரபு பாரதி இது பெண்களுக்காக எழுதியிருக்கிறான். இது மூன்றாவது முக்கியமான ஒன்று, பொதுமக்கள் தெருவிலே இருந்து ஆடக்கூடிய ஒரு விஷயம் இது. இரண்டாவது, தனியாக இல்ல பாடோமோ பாடோமோ என்று பன்மையிலே பன்மை வெளிச்சொல்லாக சொல்கிறதுனாலே கூட்டம் கூட்டுகிறான். இரண்டாவது, பெண்களுக்கான ஒரு விஷயமாக இதை எண்ணி பார்க்கிறார். இதுக்கு என்ன சான்று இருக்குன்னு சொன்னா, பாரதியுடைய ஒரு கட்டுரையை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அதுல பாரதி என்ன எழுதுறான்னு பார்த்தா, அஹ், சங்கீத விஷயம் பத்தி பாரதி நிறைய எழுதியிருக்கிறார். அதுல வந்து பெண்களுடைய அஹ், பாடல்கள் அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி பாரதிக்கு வந்து ரொம்ப தெளிவான விஷயம் இருக்கு. இந்த அளவு யாராவது எழுதியிருக்காங்களா எனக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது பாரதியுடைய கவிதையை படிக்கும்போது அவருடைய கட்டுரைகள் வந்து ரெடி ரெக்கனர் மாதிரி அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி வந்து சில விஷயங்கள் இப்ப எங்க அந்த காலத்துல வந்து சில அஹ், எங்க சப்ஜெக்ட்ல ஜெனடிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ல
எங்களுக்கு புக் ஒரு புக் ஜெனடிக்ஸ் தீரி புக் இருந்தா அதுல ஒரு ப்ராக்டிக்கல் புக் இருந்தா அதுல கூட வந்து ஒரு சின்ன புக் ஒன்று கொடுப்போம். அதுல ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுல ஆன்சர் இருக்கும். அது பிடிக்கிற மாதிரி முதல்ல நாங்களே போட்டு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் அதை ரெஃபர் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி பாரதி படிக்கும்போது 2வது புக் உங்க கையில இருக்க வேண்டியது வந்து பாரதி கட்டுரைகள், பாரதியுடைய உரைநடைகள். அதுல பாரதி ஒரு இடத்துல எழுதுறான் பாருங்க. இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதாவது குடும்பத்து பெண்களிலே சாஸ்திரப்படி சங்கீதம் கற்றுக்கொள்வோரின் தொகை குறைவாக இருந்தாலும் அந்த காலத்திலே மிக அதிகமான மாதர்கள் கலைகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். நமது மாதர் பாட்டுகளின் இனம் பின்வருமாறு. இனம் அதாவது வகைகள் என்பதற்கு பாரதி இனம் என்று சொல்கிறார். ஒண்ணு, கல்யாண பாட்டு. ஒரு தலைப்பு கொடுக்குறான் பாரதி. ஹி ஹிம்செல்ஃப் ரைட்ஸ் கல்யாண பாட்டு. அதுல என்ன இருக்கும்னா நலங்கு, பத்தியம், ஊஞ்சல், ஓடம் முதலியன. இல்ல நமக்கு ஊஞ்சல் பாட்டு இப்ப தெரியும். நலங்கு பாட்டும் இருக்கு. மத்ததெல்லாம் நமக்கு தெரியல. ஓடம் என்பதெல்லாம் அந்த பாட்டு இப்ப பாடுறாங்களா தெரியல. 2வது இன்னொரு வகை கும்மி பாட்டு, குதித்து பாடுகிற பாட்டுகள். அப்புறம் வந்து இந்த குதித்து பாடுகிற பாட்டுகள்ல இவ்வகுப்பில் கிளிப்பாட்டு, வள்ளிப்பாட்டு முதலியவும் அடங்கும். இதெல்லாம் நமக்கு பல விஷயம் தெரியாது. குதித்து பாட்டுல இப்ப கிளிப்பாட்டு என்பது அந்த பாரதியே இருக்கான். கிளியே எழுத அந்த பாட்டு. அதுக்கப்புறம் 3வதாக சொல்கிறான் அம்மானை, தூது, மாலை, சோபனம் முதலிய நீண்ட கதை பாட்டுகள். அப்புறம் பொது தாலாட்டு, விளையாட்டு பாட்டுகள், ஜாவளிகள், கீர்த்தனை முதலியன. மேலும் பண்ணைகளில் வேலை செய்யும் பெண்கள் நெல் குத்துவோர், சுண்ணாம்பு இடிப்போர், குறிகாரி, தொம்பச்சி முதலிய வகுப்பினர். இந்த தொம்பச்சியை பத்தி காற்று பத்தி எழுதுறான் பாரதி. வந்து வசன கவியில தொம்பச்சி பற்றி எழுதுகிறான். இந்த இந்த பண்ணை விஷயங்களை பத்தி பாரதி குயில் பாட்டிலே குறிப்பிடுகிறான். மேற்கூறப்பட்ட பாட்டுகளில் மிக இன்பமான சந்தங்கள் பல இருக்கின்றன. அதுல ஒரு சந்தத்தை தான் எடுத்திருக்கான் பாரதி. பல சந்தங்கள் இருக்கின்றன. இவை கால வெள்ளத்தில் மறைந்து போகும் முன்பாக சங்கீத வித்வான்கள் பொறுக்கி எடுத்து சுர நிச்சயம் செய்து வித்தை பழக்கத்திலே சேர்த்து விட வேண்டும். அருமையான உரைநடை. இந்த மாதிரி இப்ப யாரும் எழுதுறது கிடையாது. இதெல்லாம் என்ன செய்யணும்னா வித்வான்கள் பொறுக்கி எடுத்து சொர நிச்சயம் செய்து. ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்வரத்துல பண்ணாதான் அது வந்து யாரும் மாத்தி வாட் யூ கால் நொட்டேஷன். இப்போ வந்து பெகாக் ராகத்துல பாடுறோம் அப்படின்னு இருக்கான். இது பின்னாடி வேற யாரோ வேற ராகத்துல கூட பாடலாம். ஆனாலும் அது போல வந்து இப்போ ஒரு ராகத்துல பாடும்போது இப்போ தியாகராஜ சுவாமியோட ஒரு பாடல்களை அதே போல பாடுகிறாருன்னு சொன்னா அதுக்கு ஸ்வரஸ்தானம் நிச்சயம் செய்து ஸ்வரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே அது அப்படியே இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்கிறான். இது தவிர நிறைய எழுதுறான். அது நம்ம லெட் அஸ் நாட் கோ இன்டு தி டீடைல். பெரிய கட்டுரை இது. பட் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 16 வகை பெண்களுடைய பாடல்களை பற்றி பாரதியிலே பேசுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பாரதிக்கு இந்த கூத்து பாட்டல்கள், இந்த கலைகள், இந்த பெண்கள் சேர்ந்து இந்த அம்மானை பாட்டு உங்களுக்கு தெரியும். இல்ல கேள்வி பதில் போல இருக்கும். இந்த பாடல் வடிவத்தை கையில எடுத்துக்கொண்டு இதிலே சக்தியை புகுத்த வேண்டும். காரணம் இந்த சக்தி என்ற கருத்துரு, சக்தி என்ற கடவுளுடைய எண்ணம் உள்ளே செல்ல வேண்டும். இந்த முதல் ஸ்டான்ஸா பார்க்கலாம். அதை பார்க்கலாம் உள்ள. அது நீங்க பார்த்தா தான் கரெக்டா புரியும். ஸ்லைட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அகத் இன்னும் கொஞ்சம் சென்டர் பண்ணுங்க சார். அகத் தேங்க்யூ. அகத்தினிலே உள் நின்றாள் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு பொய் வென்றாள். தகத்தக நமக்கருள் புரிவாள் தாழ் ஒன்றே சரணமென்று வாழ்ந்திடுவோம் நாம் என்றே தகத்தக வென்றாடோமோ. அதாவது சில பல்லவிகள் எப்படி வரும், சில சரணங்கள் எப்படி வரும். இப்போ சின்னஞ்சிறு கிளியில இருக்கக்கூடிய கண்ணிகள் எப்படி வரும்னா அது முடிஞ்சுட்டு அப்படியே அது முடிஞ்சு ஸ்டாண்ட் ஆகி அதுக்கப்புறம் பல்லவிக்கு போவோம். இங்க வந்து அதோட கனெக்ட் ஆகும். சரணமென்று வாழ்ந்திடுவோம் நாம் என்றே. இட்ஸ் நாட் ஃபுல். எப்போ ஃபுல் ஆகும் உடனே தகத் அது சொல்லி அப்படி உள்ள கனெக்ட் பண்றது. அகத்தனிலே உள் நின்றாள். அகத்து அகத்து அகத்தினிலே. அகத்தினிலே 3 முறை சொல்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும். அகத்து அகத்தினிலே உள் நின்றாள் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு பொய் வென்றாள். இங்க நாடுன்னு நினைச்ச கூடாது. இட்ஸ் நாட் ரெஃபரிங் டு கண்ட்ரி. நாடும் அந்த மகர ஒற்று இருக்கிறதே அது அங்கே அது இழக்கப்பட்டிருக்கிறது. யாப்புக்காக அது இருக்கிறது இல்லை. அது அது வந்து குறைவு.
அதாவது குறைவுன்னு சொன்னா அந்த ஒரு ஒரு ஒற்றை எழுத்து குறைந்து விடுகிறதே, அது போல இடைக்குறை என்பார்கள். அப்படி அம்மை அம்மை எம்மை நாடு, எம்மை நாடுகின்ற பொய் வென்றாள். தகத்தக நமக்கருள் புரிவாள். தாள் ஒன்றே, ஒன்றே, அதாவது ஒண்ணுதான். தாள் என்றே இல்ல, தாள் ஒன்றே, சரணம் என்று வாழ்ந்திடுவோம் நாம் என்றே. மறுமுறையும் படிக்கிறேன், அதை பாருங்க. அகத்து அகத்து அகத்தினிலே உள் நின்றாள், அவள் அம்மை அம்மை எம்மை நாடு பொய் வென்றாள். தகத்தக நமக்கு அருள் புரிவாள். தாள் ஒன்றே, சரணமென்று வாழ்ந்திடுவோம் நாம் என்றே. இந்த கடைசி 2 லைனை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அருள் அருள் புரிவா, அதாவது நமக்கு தகத்தக சரணமென்று வாழ்ந்திடுவோம் நாம் என்றே. யாருன்னா, தாள் ஒன்றே, அருள் புரிவாள் தாள் ஒன்றே. அவளுடைய, அதாவது சக்தியினுடைய தாள் ஒன்றுதான் அருள் புரியும் என்ற மீனிங் அங்க வருகிறது. மறுபடியும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வில் கெட் பேக் டு அவர் கேலரி மோட். அகத்தக தகத்தினிலே உள் நின்றாள். இப்போ இதுல வந்து சாதாரணமா சொல்லக்கூடிய பொருளை பார்த்துடலாம். அகத்தக தகத்தினிலே உள் நின்றாள். சக்தி என்ன செய்கிறாள்? அகம் 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 என்று 3 நிலையிலே நமது உள்ளத்திலே உள்ளே 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 செல்கிறாள். உள்ளே 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 உள் நின்றாள். அப்ப என்ன பொருள்? அகத்தக தகத்தினிலே, அது வரைக்கும் டிராவல். சக்தி இந்த லேயர்ஸை தாண்டி உள்ள போறா. அப்புறம் போய் உள்ளுக்குள்ள 4வது நிலை உள் நின்றாள். இதெல்லாம் நிறைய விளக்க வேண்டியது. வேத பொருளாக விளக்கக்கூடிய விளக்கங்கள் நிறைய இருக்கின்றன. அவன் எப்படி எளிமையா அந்த பாட்டை எழுதுறான் பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 3 நிலையிலே இருந்தவள் உள்ளே சென்று நிற்கிறாள், உள் நின்றாள். அவள் அம்மை அம்மை. அவர் பெருமையாக சொல்ல, அவள் அம்மை அம்மை, என்னுடைய அன்னைக்கும் அன்னை. சாதாரண அம்மை இது. மிகப்பெரிய விஷயத்தை சொல்றான். அவள் அம்மை அம்மை எம்மை நாடு பொய் வென்றாள். என்னை நாடக்கூடிய பொய்கள், அங்க கூட பொய் வென்றால்னா இட்ஸ் நாட் லைக் நம்ம சொல்ற பொய். நான் வந்து சாதாரண பொய்யை நம்ம பரிமாற்றம் செய்ய, எங்கேருந்து வந்தேன்னா நான் இங்கேருந்து வந்தேங்கிறான், பொய்யா சொல்றான். அந்த பொய் இல்லை. இங்க பொய் என்று பாரதி சொல்வது, பொய் வென்றாள் என்பது மாயா உலகத்தை சொல். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொய்மையாய் இருக்கிறதே, எதெல்லாம் இந்த வாழ்க்கையிலே நிஜமில்லாமல் இருக்கிறதே, அப்படி இந்த ஜீவாத்மா பரமாத்மா விஷயத்தை பேசக்கூடிய இடம் இது. அப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவ பொருளை பொருத்தி பார்க்கக்கூடிய இடமாக இது விளங்குகிறது. அம்மை அம்மை, என்னை பெற்ற அம்மை என்று சொன்னால் அந்த அம்மை அல்ல, அம்மைக்கும் அம்மை. ஆகவே இவள் மிகப்பெரிய அன்னை, உலகத்தினுடைய அன்னை. எம்மை நாடு பொய் வென்றாள். அடுத்து தகத்தக நமக்கு அருள் புரிவாள். அப்போ அந்த தகத்தகன்னு ஏன் சொல்றான்னு பார்த்தோன்னா, பொருள் கூறுபவர்கள் இப்போ அதை பற்றி பொருள் எழுதினக்கூடிய யார் பொருள் சொன்னாலும் தகத்தக என்று சொன்னால் அதே மாதிரி சந்தம் தான் அங்க வருகிறது என்று சொல்வார்கள். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், தகத்தக என்று சொன்னால் இங்க பாருங்க, மேல வந்து அகத்தக தகத்த, மேல ஃபர்ஸ்ட் பார்த்தனா தகத்தக தகதகவென்றாடோமோ. அப்ப அந்த தக என்பது விரைவை கொடுக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்றான்? தகத்தக நமக்கு அருள் புரிவாள். அப்ப விரைவிலே வந்து அருள் புரிவாள் சக்தி என்பதாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். தகத்தக அருள் புரிவாள். தாழ் ஒன்றே, அவளுடைய அவள் தாழ் ஒன்றே நமக்கு விரைவாக அருள் புரியும். சரணமென்று வாழ்த்திடுவோம் நாம் என்றே. அவள்தான் நமக்கு தஞ்சம். அவள்தான் சரணாலயம். சரணாலயம், சரணம் வேறு சரணம் வேறு. ஆகவே சரணம் என்பது வெளிச்சொல். சரணம் என்பது இந்த சரணாலயம் தஞ்சம் அடைகிறது. அது 2வது சரணம். முதல்ல தாழ் ஒன்றே, அதுவும் சரணம். அந்த அந்த தாழ்ங்கிறது வேற. இங்க சரணம் என்பது சரணம் என்று வாழ்த்திடுவோம் நாம். என்ன, நீதான் தஞ்சம், நீதான் எங்களுக்கு த டெஸ்டினேஷன், த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் அஸ் என்றே அகத்தக தகத்தினிலே உள் நின்றாள். இப்போ இந்த அகத்தக தகத்தினிலே என்ற அந்த 3 முறை சொல்கிறானே, அதுக்கு என்ன பொருள் என்று பார்த்தால் பாரதியினுடைய கட்டுரையிலே ஒரு இடம் தெரிகிறது. என்ன பார்க்கலாம்? அதுல வந்து பாரதி வந்து இந்திரனை பற்றி கற்று எழுதுகிறார். வேத ரிஷிகளின் கதை என்று இருக்கக்கூடியதுல இந்திரன் என்பது பற்றி ஒரு கட்டுரை பாரதி எழுதுகிறார். அதுல அவருடைய அவருடைய வார்த்தை, அதை சொல்ல நான். நமக்குள்ளே 3 படிகள் இருக்கின்றன. ஐ எம் கோட்டிங் பாரதி. கோட்டிங் கோட். நமக்குள்ளே 3 படிகள் இருக்கின்றன. அதாவது கீழே இந்திரனை பற்றி மந்திரங்கள் சிலவற்றை மொழிபெயர்த்து எழுதுகின்றேன். அம்மந்திர பொருளை விளங்கும்படியாக சில விஷயங்களை முதலில் சொல்கிறேன்.
என்று இந்திரனை பற்றிய மந்திரங்களை வேத ரிஷிகளின் கவிதை என்ற தலைப்பிலே பாரதி எழுதும் முன்பாக, 1914, 15 அந்த மாதிரி ரேஞ்ச், அரவிந்தரோடு அவருக்கு பழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஆகவே கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியிலே பாரதி மிக பெருமையாகவும் நிறைவாகவும் வேதங்களை ஆய்வு செய்து அதை பற்றிய பல சிந்தனைகளை தன்னுடைய பாடல்களிலே வைத்திருக்கக்கூடிய தருணம். அதே உரைநடையில எழுதுகின்றான், நமக்குள்ளே 3 படிகள் இருக்கின்றன. மண், காற்று, வானம். அதாவது உடல், உயிர், அறிவு என்ற 3. வானத்தின் மேலே உண்மை உலகம் இருக்கிறது. அந்த உண்மை உலகத்திலிருந்து நமது அறிவிலே ஞான ஒளியின் கிரணங்களும் வேத இன்பங்களாகிய நதிகளும் எப்போதும் பாயும்படி செய்ய வேண்டும். இதுவே வேத ரிஷிகளின் நாட்டம். அந்த நதிகளையும் கதிர்களையும் நம்முள்ளே பாய ஒட்டாதபடி விருத்திராசுரனும் அவன் கூட்டத்தாராகிய பனி முதலிய மற்ற பிசாசுகளும் தடுக்கின்றன. பாரதி பிசாசுகள் என்று சொல்வது ஒரு உருவமாக சொல்லுகிறான். பின்னாலே விரிக்கிறான். அச்சம், கவலை, சிறுமை, திகைப்பு, சோர்வு முதலாக நமக்குள்ளே வாழும் அசுரருக்கு கணக்கில்லை. இவர்களுக்கெல்லாம் தலைவன் விருத்திரன். அதான் இந்திரனுக்கு ஆப்போசிட் விருத்திரன். அவன் மேற்கூறப்பட்ட தேவ நதிகளை மண்மலையின் கீழே உள்ள ஓர் இருட்குகையில் அடக்கி வைத்து அவை நமது அறிவிலே பாயாதபடி மேலே நின்று தடுக்கிறான். இது போறது மாதிரி. இதை பூராவும் தெரிந்து கொள்ள நீங்க கட்டுரை பூரா படிக்கணும். ஆனா நமக்கு இங்க தெரிய வேண்டிய விஷயம், இந்த மண், காற்று, வானம் என்று சொல்லக்கூடிய 3 நிலை இருக்கிறதே, அந்த 3 நிலையாக நாம் இங்கே இதை வைத்து பார்க்க வேண்டும். எந்த நிலை? இதை 3 முறை சொல்கிறானே, அகத்தகத் தகத்தினிலே உள்நின்றாள். 3 முறை உள்ளே செல்லும் பொழுது பாரதியினுடைய எண்ணத்தை பொருத்தி பார்த்தால், தலைவியாகிய தேவியாகிய சக்தி 3 நம்ம நிலையில இருக்க, மண், காற்று, வானம் என்ற 3 நிலையிலே உடல், உயிர், அறிவு என்ற நிலை. உடல் முதல் இருக்கிறது. அந்த உடல் இயங்க வேண்டுமானால் உயிர் இருக்கிறது. அது சரியான நிலையில இயங்க வேண்டும் என்று சொன்னால் அறிவு இருக்கிறது. ஆகவே இந்த உடல், உயிர், அறிவு என்ற 3 அகம் 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 என்று குறிக்கிறான். 3 அகங்களை தாண்டி உள் நிற்கிறாள் என்று நாம் அதை பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆஹ், இன்றைய சயின்ஸ்ல, இன்றைய விஞ்ஞானப்படி இதை தொட்டு பார்த்தால், அக்கார்டிங் டு சைக்காலஜிஸ்ட் ஆர் த பீப்புள் இன்வால்வ் இன் அன்ராவலிங் த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் த மைண்ட், அவர்களை போய் பார்த்தால் அவர்கள் எழுதுகிறார்கள், there are 3 kinds of mind. What is this? Conscious, subconscious, unconscious. 3 லெவல் இருக்கு. இப்ப கான்சியஸா இருக்கக்கூடியதா பல விஷயம் செய்யறோம். சிலதெல்லாம் நம்ம சப்கான்சியஸ் லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ உயிர் துடிப்பு, இதய துடிப்பு இருக்கிறது. இதெல்லாம் இந்த வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரின்னு சொல்லுவார்கள். சில ஆக்ஷன்லாம் வாலண்டரியை விட்டா பல பேர் மறந்து போனோம். தூங்கும் போது மூச்சு விட மறந்து போயிடும், அப்படியே போயிடுவான். அதனால இதெல்லாம் நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது. இதெல்லாம் இன்வாலண்டரியா நடக்குது. சப்கான்சியஸ் இல்லைன்னா உயிர் இருக்காது. இதுக்கப்புறம் அன்கான்சியஸ் ஒரு லெவல் இருக்கு. அதாவது கம்ப்ளீட்டா இந்த உயிர், உடல், அறிவு என்ற நிலையெல்லாம் இதான் சமாதி நிலை என்கிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவங்கலாம் நினைத்த நேரத்துல நிர்விகல்ப சமாதி என்ற நிலைக்கு போகிறார்கள். என்டையர்லி அவுட் சைட் த ரீச். ஜடம் மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி ஹட யோகம் என்ற அந்த யோகத்திலே ஒரு நிலை இருக்கிறது. அது அப்படியே கட்ட மாதிரி கிடப்பான். இப்போ அந்த நிலையிலே வேறொரு அறிவு வீழ்த்துக் கொள்ளுகிறதே, அங்கே உள் நின்றாள் என்றெல்லாம் இதற்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டும். ஆகவே பாரதியினுடைய பாடல், அதனால் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், பாரதியினுடைய இந்த பாடல் படிப்பதற்கு எளிதாக இருந்தாலும் இந்த பாடலில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிறது என்று நம்ம சொல்றோம். மறுபடியும் படிக்கிறேன். அகத்தகத் தகத்தினிலே உள் நின்றாள் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு பொய் வென்றாள். எம்மை நாடும் பொய் என்ன? அதான் எழுதுறாரு பாரதி. இந்திரனுக்கு ஆப்போசிட் விருத்திரன் என்று சொல்றார். அது என்னன்னா, இந்த தேவையில்லாத விஷயங்கள், இந்த பொய், சோர்வு, அச்சம். நீங்க யோசித்து பாருங்க. அவர் சொன்ன அந்த 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 பட்டியல் இருக்கிறது. அந்த அச்சம், சோர்வு, பிணி, நாணம், அப்புறம் சினம், இது எல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் எப்போ வரும்? இந்த உடல், உயிர், அதோடு தொடர்புடைய அறிவு, சிற்றறிவு. அந்த சிறிய அறிவினாலே, சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய சிறிய இன்பத்தினாலே வரக்கூடிய தொல்லைகள், அதனாலே வரக்கூடிய வலிகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், பிணிகள், நோய்கள், இதெல்லாம் எண்ணி பார்த்து அதை அசுர குணம் என்று பாரதி பட்டியல் போடுகிறார். எனவேதான் முதல்ல எடுத்த உடனே
அவன் சொல்றான் இதுல வந்து அகத்தகத் தகத்தினிலே உள் நின்றாள் அவள் அம்மை அம்மை எம்மை நாடு பொய் வென்றாள். அந்த பொய் என்பதற்கு இது அத்தனை. அப்ப இந்த முதல் 2 லைனுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல 3 முறை அகம் சொல்வது அந்த ஆஹ், ஆஹ், மண் காற்று வானம் என்ற நிலை பாரதி குறிப்பிட்டது. ரெண்டாவது வந்து அதே கட்டுரையில பாரதி குறிப்பிடக்கூடிய பொய் என்பதற்கு இத்தனை சிறுமைகள் எல்லாம் உதாரணமாக இருக்கின்றன. அடுத்தது தகத்தக நமக்கருள் புரிவாள் தாழ் ஒன்றே. அதுக்கு நான் சொன்ன பொருள் விரைவாக தகத்தகன விரைவாக அருள் புரிவாள் தாழ் ஒன்றே. இப்படி விரைவாக உனக்கு அருள் புரியக்கூடிய இறைவனுடைய தாள் எது என்று சொன்னால் சக்தி தாள் ஒன்றுதான், வேற எதுவும் கிடையாது. அதை சரணம் என்று வாழ்ந்திடுவோம் நாம் என்றே, நாம் எப்போதும் அதில் தஞ்சமடைவோம் என்றே தகத் 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 தகதகவென்றாடோமோ சிவ சக்தி 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 என்று பாடோமோ. சரி, அடுத்த ஸ்டான்ஸ் போலாம். 2வது ஸ்டான்ஸ். புக புக இன்பமடா. இதுல ஸ்லைட்ல பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்டான்ஸா வந்து புக புக இன்பமடா போதெல்லாம். புக 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 வின்பமடா போதெல்லாம் புறத்தினிலே தள்ளிடுவாய் சூதெல்லாம் குகைக்குளங்கே குகைக்குளங்கே இருக்குதடா தீ போலே அது குழந்தையதன் தாயடி கீழ் செய் போலே. என்ன சார் இப்படி இருக்குது? அதான் சொன்னேன். அது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் படிச்சுன்னு போகும்போது. பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். விளக்கம் சொல்வதற்கு கொஞ்சம் தெளிவு தேவை நமக்கு. என்ன பார்க்கலாம். பிரித்து படிக்கலாம். புக 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 3 முறை சொல்லலாம். புக 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 இன்பமடா போதெல்லாம் புறத்தினிலே தள்ளிடுவாய் சூதெல்லாம் குகைக்குள் அங்கே இருக்குதடா குகைக்குள் அங்கே இருக்குதடா தீ போலே அது குழந்தையதன் தாயடி கீழ் செய் போலே. இந்த பாட்டுக்கு வந்து கவிமணி அவர்கள், கவிமணி போன்றவர்கள், ராமலிங்கம் பிள்ளை, கவிமணி அவர்கள் எல்லாம் பாரதி பாடல்கள்ல திருத்தம் செய்தார்கள். திருத்தம்னா சில இடம்லாம் அழிஞ்சு போயிருக்கும் பாடபேதம். அதுல இந்த குழந்தையதன் தாயடி கீழ் செய் போலே என்று இருக்கிறது. செய் என்றால் நஞ்சை புஞ்சை மாதிரி நிலம் என்று பொருள். செய் போலே என்று அதை திருத்தி சே என்று எழுதினார்கள். சில பதிப்புல தாயடி கீழ் பேய் போலே என்று கூட இருக்கிறது. ஆகவே அது வந்து நம்ம அதுக்கு என்ன பொருள் என்று சரியா புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கும்போது ஒன்றும் புரியாது. குழந்தையதன் தாயடி கீழ் செய் போலே, என்ன மேல ஒரு குழந்தை இருக்கு, கீழே ஒரு சேய் இருக்கிறது, ரெண்டும் ஒண்ணுதானே. சரி, புக 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 இன்பமடா அப்படின்னா என்ன பொருள்? மேல வந்து அகத்தகத்தகத்தினிலே என்று 3 சொல்றான். அதை அப்படியே பொருத்தி பார்க்கணும். புக 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 ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், புக 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 என்பது ரொம்ப அருமையான வார்த்தை. புக என்பது புகுந்தான், உள்ளே சென்றான் என்பதை விட உள்ளே புகுந்தான் என்பதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தமிழ்ல. என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியாத செல்வதற்கு புகுந்தான் என்று சொல்வார். திருடன் புகுந்தான், உள்ளே புகுந்தான். கண்ணன் என் நெஞ்சிலே புகுந்தான், ஆழ்வார் எழுதுறார். உள்ளே புகுந்தான் அப்படின்னா புக என்று சொன்னால் யாருக்கும் தெரியாமல் செல்வது. அப்போ இந்த உள்முக பயணம், இந்த அகத்தகத்தகத்தினிலே போகிறது இருக்கு இல்லையா, அதுக்கு இட் இஸ் கால்டு உள்முக பயணம். அப்படி உள்முக பயணத்திலே போகும்போது புக 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 இன்பமடா. அப்படி உள்ள போக போக உன்னுடைய தியானத்திலே ஆழும்போது எத்தனை பேர் தெரியாது. சம் ஆஃப் யூ மே பி ஸ்டில் பிராக்டிசிங் யோகா. ஐ டோன்ட் ஹவ் யுவர் ப்ரொஃபைல்ஸ். சில பேர் பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஆழ்நிலையில தியானத்துல இந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷன்லாம் செய்பவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது, ஒரு அமைதி இருக்கிறது. அப்படி உள்ளே புக 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 இன்பமடா போதெல்லாம் என்பதற்கு என்ன பொருள்? மேலேந்து இது முதல் அந்த லைனுக்கு இதே லைனை பொருத்தி பார்க்கணும். அகத்தகத்தகத்தினிலே 3 முறை சொல்கிறான். புக புக இன்பமடா. இந்த இன்பமடா போதெல்லாம் என்பதற்கு பொருள் உள் நின்றாள். புக புக என்பது அகத்தகத்தகத், அகத்திலே செல்கிறான். இங்கே உள் நின்றாள் என்பதற்கு விளக்கம் என்ன? இன்பமடா போதெல்லாம். சக்தி உள்ளே நிற்பாளானால் அங்கே இன்பம் போதெல்லாம் அமைந்திருக்கிறது. அப்ப என்ன ஆகும்? அம்மை அம்மை எம்மை நாடு பொய் வென்றாள். இங்க என்ன சொல்றான்? புறத்தினிலே தள்ளிடுவாய் சூதெல்லாம். இப்ப பாரதி எழுதியது போல இங்க என்ன பார்க்க வேண்டும்? அவன் சொல்கிறான், இந்திரனுடைய அந்த வடிவத்தை சொல்லும் பொழுது அந்த அசுர குணங்கள் எல்லாம் அந்த குகைக்குள்ளே, அந்த இதய குகைக்குள்ளே அடைத்து கொண்டு இந்த இந்திரனால் அருளக்கூடிய அந்த அமுதம் இருக்கிறதே, அந்த உயர்ந்த நிலை இருக்கிறதே, அந்த நதி பாய்வதற்கு விடாமல் தடுக்கிறது என்று சொல்கிறானே, அதைத்தான் இங்கே சொல்கிறான். குகைக்குள் அங்கே இருக்குதடா தீ போலே. இங்க தீ என்பது தீய செயல்களை தான் குடிக்கிறது. தீ என்பது இட் இஸ் நாட் ரெஃபரிங் டு
தீனா அக்னி அந்த மாதிரி கிடையாது, நல்ல விஷயம் இது. இது வந்து எங்க இருக்குன்னா தீ போல உள்ள இருக்கான். குகைக்குள் அங்கே இருக்குதடா தீ போல. ஆனா இந்த தீ மாறும். இந்த தீக்கு வந்து தனியா ஒரு குணம் கிடையாது. இந்த தீயை நாம் சரியான முறையில வளர்க்க வேண்டும் என்கிறார். இன்னொரு விஷயம், இந்த குகைக்குள் அங்கே இருக்குதடா தீ என்பதுக்கும் போது உங்களுக்கு இன்னொரு பாட்டு ஞாபகம் வரும். பாரதி பாட்டு. ஒரு அரை செகண்ட் யோசிச்சு அவங்க எல்லாருக்கும் ஞாபகம். அவன் குகை தீ எல்லாம் எங்கே சொல்லியிருக்கான் வேற இடத்துல என்று சொன்னால் ஞாபகம் வந்துருத்தா? அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அப்போ குகைக்குள்ளே இருக்கக்கூடிய தீயை பற்றி பாரதி பேசுகிறானே, அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது எப்படி இருக்கிறதா? குழந்தையதன் தாயடி கீழ் செய்போலே. இந்த குழந்தையதன் தாய், ஒரு தாயடி கீழ் செய் போலே என்று எழுதினால் அந்த குழந்தை யாருடைய குழந்தையாக வேண்டுமெல்லாம் இருக்கலாம். ஒரு தாய், ஒரு சேய், அது ரெண்டுத்துக்கும் பொறுத்து அவளுடைய குழந்தை அவளுடைய தாய் என்பதற்கான ஒரு சொல்லாக பாரதி என்ன செய்கிறான்? அது குழந்தையதன் தாயடி கீழ் செய் போலே என்று எழுதுகிறான். அதே அதே குழந்தை அத அந்த தாயடி கீழ் செய் போலே எப்படி அடங்கி கிடக்கிறதோ, அதை நம்பி கிடக்கிறதோ, அது போல அந்த தீ இந்த குகைக்குள்ளே இருக்கிறது. இப்ப என்ன பொருள்? இந்த தீ என்பது இப்போ ஏன் தீ அப்படின்னு சொல்றான்னு இன்னொரு பொருள்னா, நான் சொன்னேன் தீ வந்து தீமை மட்டும் குறிப்பதில்லைன்னு. ஏன்னா தீக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. இப்போ தீ வந்து எரிய ஆரம்பிச்சுன்னு சொன்னா அது எல்லாத்தையும் எரிச்சிடும். ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டையை போட்டிருக்க தேவையில்லாத வேஸ்ட் எரியும், நடுவில் ஒரு நல்ல புக்கு கிடைக்கிறது, அது தனியா விட்டுருமா? அது அதுவும் சேர்ந்து இறந்து போயிடும். தெர் இஸ் நோ டிஸ்கிரிபன்சி. வாட் யூ கால் இஸ், அதுல பொருளுணர்ந்து செய்யக்கூடிய வேலை அது கிடையாது. அந்த தீயை அதை ஆற்றுப்படுத்த வேண்டும். அதனால்தான் தேவர்கள் வரிசையில வரும்போது முதல்ல இந்த பிரஜாபதி, சோமன், அதுக்கப்புறம் தான் அக்னியை கொண்டு வருவார்கள். பிகாஸ் அக்னி நீட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்ட் கைடன்ஸ். அப்படி இல்லைன்னா அது கிடையாது. ஆகவே அது என்ன சொல்கிறான்? குழைக்குள் அங்கே இருக்குதடா தீ போலே, அது குழந்தையதன் தாய் அடி கீழ் செய் போலே. அது தாயுடைய ஆஹ், தன்னுடைய தாய்க்கு கீழே ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அது கடக்கு. அப்ப இன்னொரு பொருள் என்ன சொன்னா, அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்பவள் யார்? தாய் தானே. நல்லது கெட்டது எப்படி சொல்லிக் கொடுப்பார்கள் தாய்? அதை போல சொல்லக்கூடியது. ஆகவே இந்த இடம் வந்து நம்ம மறுபடி இதெல்லாம் நம்ம பாரதியை படிக்கும்போது ஓடிடும். நமக்கு தெரியாத ஓடிடும். அதெல்லாம் அப்படியே தாண்டி போய்க்கொண்டே இருப்போம். எப்படி வச்சிருக்கான் பாருங்க. சாதாரண இதெல்லாம் வந்து தெருல கூத்தாடுற பாட்டா? அந்த ஃபார்மெட்ல எழுதியிருக்கான். தெருல கூத்தாடுற பாட்டு இன்னும் ரொம்ப எளிமையா பல பாட்டு பெண்கள் கூத்தெல்லாம் எழுதியிருக்காங்க. எப்படிலாம் வந்து பெண்மையை கூத்தாடுவோம், இந்த புதிய பெண்மையினுடைய புதுமையை பற்றி, புதுமை பெண்ணை பற்றி. அது மாதிரி இல்லை இது. குகைக்குள் எங்கே இருக்குதடா தீ போலே அக்னி குஞ்சு, அதை குழந்தையதன் தாயடி கீழ் செய் போலே. அந்த தீக்கு வந்து டிஸ்கிரிபன்சி கிடையாது. அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை யார் சொல்லிக் கொடுப்பா? தன்னுடைய குழந்தை, தன்னுடைய காலடி கீழே இருக்கிற குழந்தைக்கு தாய் எப்படி சொல்லிக் கொடுப்பாளோ அப்படி அன்போடு எடுத்து சொல்லப்படும். என்ன அருமையா இருக்கான். நிறைய ரசிகங்கள். நம்ம அடுத்த பார்த்துடலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஆன்சர் போலாம். நாள் ஒன்று புக புக இன்பம். மிக தகைப்படு, மிக தகைப்படு களியினிலே மெய் சோர, உள வீரம் வந்து சோர்வை வென்று கை தேர, சகத்தினில் உள்ள மனிதரெல்லாம் நன்று நன்றென, நாம் சதிருடனே தாளமிசை இரண்டு ஒன்றென. என்ன சார் இவ்வளவு கடுமையா இருக்கு? அதான் பாரதி. சில நேரங்கள்ல வந்து பாரதியை படிக்கும்போது ஆனா விஷயம் புரியும். இப்ப மறுபடியும் நான் இந்த தெளிவுபடுத்திய பிறகு இப்ப நிறுவாட்டி படித்து பாருங்க வீட்லயே. எளிமையா புரிஞ்சு நம்ம ரசிப்பீங்க. இங்க பாருங்க. மிக தகைப்படு. இப்ப தகைப்படு என்பா என்னன்னா உயர்வான. அது அர்த்தம் புரிஞ்சுங்க முதல்ல. மிக தகைப்படு என்று சொன்னால் உயர்வான. களியினிலே என்று சொன்னால் மகிழ்ச்சியிலே. மெய் என்றால் உடல். மெய் சோர, உடம்பு சோர்ந்து விழ. உள வீரம் வந்து சோர்வை வென்று கைதேற. உளத்திலே இருக்கக்கூடிய வீரம் வந்து அந்த மேலே சொன்ன சோர்வை வென்று கைதேற. கைதேர்ந்தான் என்று சொன்னா என்ன அர்த்தம்? சிறப்பு, எக்ஸ்பர்டைஸ், திறமை. கைதேற எப்படி இருக்கா பாருங்க. இதெல்லாம் வந்து வார்த்தை நமக்கு தெரியும். இந்த இந்த சேர்ந்து வருமா கைதேற, சிறப்பு. ஜகத்தினில் உள்ள மனிதர் எல்லாம் நன்று நன்று. எல்லாம் இதை கேட்டுட்டு இந்த ஜகத்திலே இருக்க, ஜகம் என்றால் இந்த உலகம், உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர் எல்லாம் ஆஹா இது நன்று நன்று என நாம் சதிருடனே தாளம் இசை இரண்டும் ஒன்றன. இங்க சதிர் என்பதற்கு லகுவான என்று பொருள், எளிதான என்று பொருள். மனசுல வாங்கிங்க. இப்ப மறுபடி படிக்கும்போது இந்த அர்த்தம் உங்களுக்கு பூரா புரியும். சதிர்னா லகுவான, எளிதாக.
சதிருடனே தாளமிசை இரண்டும் ஒன்றென. மறுபடியும் மேல இருந்து பார்க்கலாம். மிக தகைப்படு கலியினிலே மெய் சோர, மிக தகைப்படு கலியினிலே மெய் சோர. இந்த சந்தத்தை எப்படி கொண்டு வரான் பாரு. அகத்தக தகத்தக அங்க மிக தகைப்படு. இதுதான் திருப்புகழ் சந்த மாதிரி தான் அது. மிக தகைப்படு, மிக உயர்வான கலியினிலே, அதான் பரவச நிலை. மேலே சொன்ன இந்த அன்னையினுடைய அருள் இருக்கின்ற காரணத்தினாலே இது நிகழுமானால், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே களி சேர, அந்த களியில, அந்த பரவச நிலையிலே மெய் சோர்ந்து போயிடணும். அது தெரியும் எல்லாருடைய இந்த யோகிக் நிலையில இருக்கக்கூடியவர்களுடைய உடம்பெல்லாம் வந்து பெரிய வஸ்தாது மாதிரி இருக்காது. உடல் மெலிந்து போயிடும், உடல் காய்ந்து இருக்கும், இந்த மெய் சோர்ந்து இருக்கும். ஆனா உள்ளத்திலே இருக்கக்கூடிய வீரம் என்ன செய்யும்? அந்த சோர்வை வென்று கைதேறும். அந்த சோர்வை வென்று அது உனக்கு நன்மையை கொடுக்கின்றதே, அதை சொல்கிறான். அதன் பிறகு என்ன என்றால், சதிருடனே தாளம் இசை இரண்டும் ஒன்றன. தாளமும் இசையும் ஒன்று என்று எப்போ தெரிகிறதோ அப்போதான் நீ ஒரு வித்வான். ஒரு சங்கீதக்காரனுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். சங்கீதக்காரன் வந்து தாளத்துக்கும் இசைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைச்சா அது சங்கீதமே இல்லை. தாளத்துக்கு அதனாலதான் அந்த காலத்துல வந்து பெரிய எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் பாருங்க. நீங்க வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்க எல்லாம் தந்தத்துக்கு கண்ணதாசன் அவர்கள் தந்தனத்தானாலே போறோம், ஒரு அடுத்த சொல் வந்துடும் அவருக்கு. அத தாளம் இசை இரண்டும் சேர்ந்து அந்த சொல் சேருகிறதே, அதுதான் கலை. ஆகவே அந்த இரண்டும் ஒன்றென சரி, அது லகுவாக புரிய வேண்டும். இப்படி லகுவாக புரிந்திருக்கிற அந்த நிலையிலே ஆட வேண்டும். எப்படி ஆட வேண்டும்? தக 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 தகவென்று ஆடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடும். இங்க கூட இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. சிவசக்தி என்று சொல்லும் பொழுது அவன் ரெண்டு தெய்வங்களை சொல்லல. சிவசக்தி இஸ் த நேம் ஆஃப் த சக்தி. பெருமாள் கோவில் என்று சொல்வது போல அது ஒண்ணுதான். ஒரு கோவில் அது பெருமாள் கோவில்ங்கிறான். அதை போல வந்து சக்தியை எத்தனையோ சக்தி சொல்லலாம். ஓம் சக்தி, பராசக்தி என்றெல்லாம் பல பேர் இருக்கக்கூடியவளுக்கு சிவசக்தி என்பது ஒரு பெயர். ஆகவே இது இரண்டு தெய்வங்களை குறித்தது அல்ல, சக்தியை மட்டும்தான் பாடுகிறான். எனவே சக்தி கூத்து. சதிருடனே தாளமிசை இரண்டும் ஒன்றென. இன்னொரு மீனிங் என்னன்னா, இரண்டும் ஒன்றாக நினைக்கக்கூடிய கலை. இரண்டாவது, இரண்டும் ஒன்ற வேண்டும். தாளம் ஒரு பக்கம், இசை ஒரு பக்கம் போனா அப்புறம் ஏது பாட்டு இல்லையா? அந்த பாட்டிலே களி வந்து சேருகிறதே சக்தி. பாட்டிலே வந்த களியே சக்தி என்று சொல்கிறானே, அப்படி அந்த பாட்டிலே வரக்கூடிய சக்தி களியாக மாறுகின்ற நிலையிலே நீ கூத்தாட வேண்டும் என்று சொல்கிறான். இனி நாம் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த இதை பார்க்கலாம். இந்திரனார் உலகினிலே நல்லின்பம் இருக்குதென்பார் அதனை இங்கே கொண்டெய்தி, மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் நல்ல மதமுறவே அமுத நிலை கண்டெய்தி. இது ரொம்ப முக்கியமான பாட்டு. ஒரு 2 நிமிஷம் அதிகமானாலும் இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். இதை தயவு செய்து பொறுத்து கொள்ள வேண்டும். இந்திரனார் உலகினிலே நல்லின்பம். புரியுது. இந்திரனார் உலகினார் சொர்க்கம். இந்திரனார் உலகினிலே நல்லின்பம், நல்ல இன்பம், அதுதான் நல்ல இன்பம். மற்றதெல்லாம் மோசமானது, இல்லாத இன்பம். இருக்குதென்பார் அதனை இங்கே கொண்டெய்தி. பாரதிக்கு எப்பவுமே வந்து அந்த அமர நிலை எழுத வேண்டும். கிருதயுகம் எழுகமாதோ என்று சொல்லலாம். கிருதயுகம், அந்த கிருதயுகத்திலே எழுதும்போது ஈக்கள் எல்லாம் கருடனாக மாறும். ஈ எல்லாம் கருட நிலை எய்த வேண்டும் என்று சொன்னா, ஈ எங்க இருக்கு, கருடன் எங்க இருக்கு? அப்போ இந்த உயர்வு வருகிறது கிருதயுகத்துல. அது இந்திரனார் உலகினிலே நல்லின்பம் இருக்குதென்பார் அதனை இங்கே கொண்டெய்தி. அப்படி இங்க கொண்டு எய்வதற்காக சக்தியை வேண்டி ஆடுவோம். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்போம். ஆஹா, இது வந்து இது இந்த ரசிக்கக்கூடிய வார்த்தை. நமக்கு தலைப்பு, அதாவது மந்திர சொற்கள். இன்றைக்கு நம்ம 20 வாரங்களுக்கு மேல பேசக்கூடிய தலைப்பு இருக்கிறதே, அதை எடுத்துக்கொண்ட பாடல் இது. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம். இதை இன்னும் விரிவாக வளர்க்கலாம். ஆனா இங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பாரதியுடைய வரிகளில நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றான்? நல்ல மதமுறவே அமுத நிலை கண்டெய்தி. இங்க மதம் என்று சொன்னால் பெருமிதம் என்று பொருள். மதம் என்பதற்கு பெருமிதம் என்று பொருள் நாம் இங்கே கொள்ள வேண்டும். தமிழ்ல இல்லாத வார்த்தைக்கும் வித்தியாசமான பொருள்கள் இருக்கின்றன. பொதுவா மதம்னா வேற சொல்றோம் இல்லையா, ரிலிஜன், அதுவும் இருக்கு, அந்த பொருளும் இருக்கு. இங்க வந்து பெருமிதம் கொண்டு அமுத நிலை என்று சொன்னால் அழிவற்ற, இரவாமையற்ற, நிரந்தரமான, மரணமில்லாத பெருவாழ்விலே இருக்கக்கூடிய அந்த நிலையை கண்டு எய்தி தக 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 தகவென்று ஆடோமோ என்று பேசுகிறார். இப்ப இன்னொரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நிலையை பாரதி எப்படி எண்ணி பார்க்கிறான் என்று சொன்னால், அவன் அரவிந்தருடைய அந்த நட்பு இருக்கிறதே, அந்த அரவிந்தருடைய நட்பிலே இதையெல்லாம் தெரிந்து கொள்கிறார். இல்ல, பாரதியுடைய கட்டுரையை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரையிலே சில விஷயங்கள் இருக்கின்றன. அதில் எழுதுகிறார், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம்
இது பேசுமணி எழுதுகிறார் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையில. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்று பாரதியார் இசைத்ததை வருங்கால கவிதை என்ற தலைப்பிலே மந்திர சொல்லை பற்றி அரவிந்தர் கூறியுள்ளார். தி கிரேட் மகான் அரவிந்தர். அந்த மகான் அரவிந்தர் வருங்கால கவிதை த ஃபியூச்சர் பொயட்ரி என்று ஒன்று எழுதுகிறார். அதுல மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்ற கருத்தை அரவிந்தர் முதலில் சொல்லியிருக்கிறார். அதுல என்ன எழுதுறார்? இன் பொயட்ரி, ஐ கோட் அரவிந்தர், இன் பொயட்ரி த மியூசிக் ஃபிட் ஃபார் த மந்த்ரா மேக்ஸ் இட் செல்ஃப் ஆடிபிள். Mantra in poetry will make poetry rise out of its limitations towards its godlike possibilities. இப்போ ஒரு கவிதை தன்னுடைய நிலையிலிருந்து, அதாவது இந்த மண் மீது இருக்கக்கூடிய the worldly level to the divine, மேலே உயர்வதற்கு அந்த சொல் மந்திரமாக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். யாரு? அரவிந்தர். பாரதியார் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். இங்க இந்திரனார் உலகினிலே நல்லின்பம் இருக்குதென்பார் அதனை இங்கே கொண்டு எய்தி மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம். அரவிந்த ஞானத்திலே ஊறிப்போன பாரதியார் என்று பி.ஸ்ரீ அவர்கள் குறிப்பார்கள். பாரதியுடைய ஆய்வாளர், மிகப்பெரிய அன்பர், பாரதியை நேரிலே கண்டவர் பி.ஸ்ரீ ஆச்சாரியா அவர்கள் என்ன சொன்னார்? அரவிந்த ஞானத்திலே ஊறிப்போன பாரதியார். அரவிந்த பாம்பு என்று அரவிந்தரை பத்தி பாரதி இருக்கிறான்னு ஒரு டிஸ்பியூட் இருந்தது. அப்புறம் பாரதி இது எழுதலன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அது எங்கேயோ கடந்து அது பல பேரும் இவர் பரலிசு நெல்லையப்பரே பப்ளிஷ் பண்ணார்னு நினைக்கிறேன். இது மாதிரி பெரியவர்கள் சென்றாலும் கூட அதை பிறகு ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் அரவிந்த பாம்புன்னு. அரவிந்தரை பத்தி பாரதி இது போல அவருடைய கருத்துக்களை எழுதியிருக்கிறார். அரவிந்தர் பாரதியாரை பத்தி ஏதாவது சொல்லிருக்காருன்னு சொன்னா உரைநடையிலே சொல்லியிருக்கிறார் வழி அவர் பாரதியை பத்தி அவர் அதிகமா எழுதல. என்றாலும் கூட இந்த பரிவர்த்தனை உரைநடையிலும் கவிதையிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அங்க 1914 இருந்து அவர் பாண்டிச்சேரியில வாழ்ந்த காலம் வரை அவர் அரவிந்தரோடும் மாவேசையரோடும் மிக நெருக்கமாக இருந்தார் என்பது வரலாறு. ஆகவே அந்த இணக்கத்திலே அவர்கள் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அரவிந்தருடைய கொள்கைகளை மிக சிறப்பாக பின்பற்றியவர் நம் தேசிய கவி பாரதியார். அரவிந்த யோகியின் அபிப்பிராயத்தை ஒட்டியே வேத ரிஷிகளின் கவிகளில் சிலவற்றை பாரதியார் மொழிபெயர்த்து வியாக்கியானம் செய்திருக்கிறார். வேத கவிகளில் மந்திரங்கள் உண்டு என்பதும் மந்திரங்களில் மானச சாஸ்திர உண்மைகளும் யோக ரகசியங்களும் உண்டு என்பதும் அரவிந்தர் அபிப்பிராயம். அதேதான் பாரதியாரின் அபிப்பிராயமும் என்று நமக்கு இந்த கட்டுரை தெரிவிக்கிறது. அப்படின்னா என்ன பொருள் என்றால், இங்கே வேதத்திலே இருக்கக்கூடிய மந்திரத்தை, இப்ப மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லும் என்ன பொருள்? மேல இருக்கக்கூடியது என்ன பண்ணும்? மேல இருக்கும்போது இந்திரனார் உலகம் என்று சொல்லும்போது பாரதி மென்ஷன்ஸ் ஆல் தட் இஸ் குட். அந்த குகைக்குள்ள அங்கே இருக்கதடா தீ போல அந்த தீயை வெளியே எடுத்து அந்த இந்திரன் என்ற அந்த கட்டுரையிலே பாரதி சொன்னது போல இந்த பொய்மை, அச்சம், கொலைமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அசுரத்தனங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த அறிவார்ந்த நதி வெள்ளம் இருக்கிறதே அதை உள்ளே புகுத்த வேண்டும். அப்படி அந்த வெள்ளம் உள்ளே புகும் பொழுது அது நமக்கு அமர நிலை கொடுக்கும். அந்த அமர நிலைதான் நாம் என்றும் பார்க்கக்கூடிய நிலை. அதுதான் கிருதயுகம் எழுகமாதோ எழுதுறார். தேவர்களோடு பெண் கொடுத்து இங்கே பெண் எடுக்க வேண்டும் என்று பாரதி பேசுகிறான். தேவர்களை பற்றி எழுதுகிறான். பின்னாலே நம்ம பார்க்க இருக்கிறோம். தீயை பற்றி பாரதி பார்க்கிறான். வேள்வி கூடத்திலே தீ எழுகிறதே என்று பார்க்கிறார். ஆக மிகப்பெரிய பாடல்களிலே பாரதி விளக்கிய பல பாடல்களுடைய தொடரை, அதனுடைய சின்ன சின்ன குறிப்பை இந்த பாடலிலே வைத்து பாரதி படைத்து இருக்கிறான். சக்தி கூத்து என்பது அப்படியே பார்த்து பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை. நடமாடக்கூடிய கவிதை, நடமிடக்கூடிய கவிதை, நாட்டியமாடக்கூடிய கவிதை. எல்லோரும் சேர்ந்து நாட்டியமாடும். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கூத்தாட வேண்டும். ஆனா அந்த கூத்துக்குள்ளே மிகப்பெரிய தத்துவ கருத்தை வைத்திருக்கிறான். நான் முதல்ல சொன்னது போல இது ஒரு இது ஒரு ஒரு வித்தியாசமான பாடல். காரணம், எளிமையான ஃபார்மெட். ஆடி பாடக்கூடிய அம்மானை பெண்களுடைய கூத்தாக இருக்கக்கூடிய சிறிய பாடல் வடிவம். ஆனா உள்ளே இருக்கக்கூடிய பெரிய விஷயம். அப்படித்தானே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் உள்ளே வைப்பது பாடியது சக்தி அல்லவா? சக்திதான். சக்தி என்ற அம்மையை பற்றி பாடிய இந்த அருமையான பாடலை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டு இது ஒரு ஒரு ரெக்கார்டு. ஒரு பாடலை
ஒரு வாரத்திலேயே முடித்ததும் ஒரு ரெக்கார்ட். இன்னும் தொடர்ந்து இது போல சில சின்ன சின்ன பாடல்களை விரைவாக பார்ப்போம் என ஒரே ஒரு வேண்டுகோள். தயவு செய்து இந்த பாடலை இன்னொரு முறை படித்து பாருங்கள். ஒரு முறை வாயை விட்டு படித்து பாருங்கள். இதெல்லாம் பாரதி அதிகம் அறிமுகம் இல்லாத பாரதி பாடல்கள். இதை பகிர்ந்து கொண்டதிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் நேரம் அதிகமாகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். வணக்கம், நன்றி.